ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 26ஆம் தேதி புதன்கிழமை மகா சிவராத்திரி. நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சா எல்லா பொருளையும் கலந்து நீங்கள் குளிக்கிறது மூலயமா சகலவிதமான செல்வங்கள் உங்களை தானாக தேடி வரும். உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் சிவ கடாட்சம் ஏற்படும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை கலந்து குளிக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷமும் மகா சிவராத்திரி அன்னைக்கு பக்தர்கள் இரவு முழுக்க உறங்காமல் சிவபுராணத்தை பாடியும் சிவனுக்கு உரிய மந்திரங்களை உச்சரித்தும் இரவு முழுக்க வழிபாடு நடத்திட்டு வருவாங்க. சிவராத்திரி அப்படிங்கிறது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்டு இரவு முழுக்க பூஜை நடத்தி வழிபட்டனால தான் சிவராத்திரியாக எடுத்துக்கிறோம். ஒரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரே சதுர்த்தசி திதி தான் சிவராத்திரி. அதுவே மகா மாதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மாசி மாதத்தில் வந்துச்சுன்னா அது மகா சிவராத்திரி. மற்ற நாட்களில் சிவபெருமானை வணங்குறத விட அவருக்கு உரிய விரத தினங்களில் திதிகளில் வணங்குறது ரொம்ப விசேஷம். அதுலேயும் மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவபெருமானை வழிபட்டோன்னா நம்ம வேண்டிய வரங்கள் அனைத்தும் கூடிய சீக்கிரம் நிறைவேறும் அப்படிங்கிறது பெரிய ஐதீகம். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா நடக்காத காரியங்களை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் இந்த மகா சிவராத்திரி விரதம். மகா சிவராத்திரி அப்படிங்கிறது தேய்பிரே சதுர்த்தசி திதின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த தேய்பிரே சதுர்த்தசி திதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா பிப்ரவரி 26ஆம் தேதி காலை சரியா 10:18 பிறகு தான் ஆரம்பிக்குது. அது பிப்ரவரி 27ஆம் தேதி காலை 9 மணி வரைக்கும் இருக்கு. கண் விழிக்கணும், மகா சிவராத்திரி அன்னைக்கு வழிபாடு நடத்தணும், கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் பிப்ரவரி 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேலே கட்டாயமாக உங்கள் வீடு பக்கக்கூடிய சிவாலயங்களில் 4 கால பூஜைகளில் கலந்துக்கோங்க. 4 கால பூஜைகளில் கலந்துக்கிட்டாலே விடிய நீங்கள் கண் விழிக்க வேண்டியதாக இருக்கும். சில பேரால் 4 கால பூஜைகளை கலந்துக்கிட்டு கண் விழிக்க முடியாத மாதிரி இருக்கலாம். ஏன்னா மறுநாள் வேலைக்கு போகணும், இல்லை உடல் ஒத்துழைக்காமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு மாற்று வழி இருக்குது. அதை நம்ம ரீசெண்டாக நம்ம பல பதிவில் சொல்லியிருந்தோம். அதாவது நிஷித்த கால பூஜை, 3வது கால பூஜையை நிஷித்த கால பூஜைன்னு சொல்லுவாங்க. நள்ளிரவு 12 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த நிஷித்த கால பூஜை விடியற்காலை, அதாவது அதிகாலை 3 மணி வரைக்கும் நடக்கும். இந்த 3வது கால பூஜையில் மட்டுமாவது கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த 3ஆம் கால பூஜையில் கலந்துக்கிட்டு நீங்கள் சிவபெருமான் கிட்ட என்ன கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு வாரி வழங்கிடுவார். மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு என்ன நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கணும், என்ன வேணால் செஞ்சு வச்சு படைக்கலாம். சிவபெருமானுக்கு இதுதான் அதுதான் இல்லாமல் சிவபெருமானுக்கு உகந்த நைவேத்திய பொருட்கள் எது உங்களால் செய்ய முடியுதோ அதை ஒரு சின்னதாக ஒரு கப் இருந்தால் கூட போதும், ஒரு பவுலில் இருந்தால் கூட போதும், அதை தயார் செய்து முடிஞ்சா சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறத மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே நீங்கள் செய்கிறது விசேஷம். அதுலேயும் இந்த 4 கால பூஜைகள் ஆரம்பிக்குதுல பிப்ரவரி 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேலே, அதுக்கு மேலே தான் நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் சிவபெருமானுக்கு பூஜைகள் நடத்துறது விசேஷம். சிவபெருமானுக்கு உகந்த மலர்கள் நிறைய இருக்குது. அதில் குறிப்பாக இந்த நீல சங்குப்பூ இருக்குல்ல, இது சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மலர். சிவபெருமானுக்கு நீலகண்டன் இன்னொரு பெயரும் இருக்குது. அதாவது ஆழகால விஷத்தை உண்டதால் அவர் உடல் நீல நிறமாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு நீலகண்டனுங்கிற பெயரும் வந்திருக்கு. நீலசங்கப்பூ கிடச்சா கூடுதல் விசேஷம். இல்லைனா என்ன மலர் இருக்கோ அதை வைத்து நீங்கள் சிவபெருமானுக்கு அலங்காரம் செஞ்சுக்கலாம். சரி, இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் இருக்குல்ல, இந்த பொருட்களை மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் தலைக்கு குளிக்கும் போது இந்த பொருட்களை குளிக்கக்கூடிய தண்ணியில் கலந்து மறக்காமல் குளிச்சுடுங்க. காலை குளிக்கணுமா மாலை குளிக்கணுமாங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வரும். சொல்லப்போனால் மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறமா குளிக்கிறீங்களே, அது ஒரு கணக்கில் எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் மாலை, அதாவது மாலை ஒரு 5-6 மணிக்கு மேலே 4 கால பூஜைகளில் கலந்துக்கிறதுக்காக நிறைய பேர் கோவிலுக்கு போவீங்க. அப்படிப்பட்ட நபர்கள் தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மகா சிவராத்திரிக்கான விடிய கண் விழிக்கிறதுக்கான பூஜைக்காக நீங்கள் போகிறது சிறப்பு. இல்லை நாங்கள் கோவிலுக்கு போகலை, வீட்டில் தான் வழிபாடு நடத்த போகிறோம் அப்படின்னாலும் மகா சிவராத்திரி அன்னைக்கு காலையில் குளிக்கிறது இல்லாமல் மாலையில் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த வகையில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் இருக்குல்ல, இந்த பொருட்களை மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த 2 வேளைகளில் நீங்கள் எப்போ குளிக்கும் போது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் தான், ஆனால் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அதில் முதல் பொருள், முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வில்வ இலை. வில்வ இலையோட மகிமையை பற்றி நம்ம இப்போ சேனலில் எக்கச்சக்கமான பதிவுகள் போட்டிருக்கிறோம். தோஷ நிவர்த்தி, சாப நிவர்த்தி, கெடுதல்களை விரட்டி அடிக்கக்கூடியதுன்னு சொல்லி பல விஷயங்களை உள்ளடக்கின ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த ஒரு வில்வ இலை. ஒரே ஒரு வில்வ இலை மட்டும் தனியாக எடுத்து வச்சு நீங்கள் தண்ணியில் போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரே ஒரு சிட்டிகை விபூதி. விபூதினா நீங்கள் ரொம்ப அதிகமாக போட தேவையில்லை. ஒரே ஒரு துளி, கிள்ளி எடுத்தால் எவ்வளோ வருதோ அந்த ஒரே ஒரு துளி விபூதியை போட்டுக்கணும். பெண்களாக இருக்க பட்சத்தில் விபூதி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூளோ இல்லை குங்குமமோ சேர்த்துக்கலாம். அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம்.
அடுத்த ஒரு முக்கியமான பொருள் ஒரே ஒரு ருத்ராட்சம். கட்டாயம் எல்லார் வீடுகள்லையும் இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது இருக்கும். சிவ கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள் ருத்ராட்சம். ருத்ராட்சத்தில் பஞ்சமுக ருத்ராட்சம், அதாவது 5 முகங்கள் கொண்ட ருத்ராட்சத்தை யார் வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் அணியலாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட பஞ்சமுக ருத்ராட்சம் கிடச்சிதுன்னா, இல்லை என்ன ருத்ராட்சம் உங்ககிட்ட இருக்குதோ அந்த ருத்ராட்சத்தை நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்துக்கோங்க. கடைசியாக ஒரே ஒரு சில்லறை நாணயம். சில்லறை நாணயம் அப்படிங்கிறது எவ்வளோ வேணால் இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு சில்லறை நாணயத்தை போட்டுறணும். ஒருவேளை இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு 5-6 நபர்கள் இருக்கீங்கன்னா, அந்த 5-6 நபர்களும் தனித்தனியாக குளிக்கும்போது இதை கலந்துக்க முடியல, நேரம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மாற்று வழி இருக்குது. சின்னதாக ஒரே ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. அந்த சொம்பு நிறையிற அளவுக்கு தண்ணீர் பிடிச்சு வச்சுட்டு அதில் ஒரே ஒரு வில்வ இலை, ஒரே ஒரு சிட்டிகை விபூதி, கொஞ்சமாக மஞ்சள் தூள் இல்லைனா ஒரு குங்குமம் சேர்த்துக்கிட்டு, அப்புறம் ஒரு ருத்ராட்சம், ஒரே ஒரு சில்லறை நாணயம், இந்த எல்லா பொருட்களையும் கலந்து இப்போ தனித்தனி நபர்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணீரில், அதாவது குளிக்கக்கூடிய தண்ணீரில் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொம்பு தண்ணீர் இருக்குல்ல, அதை சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். இல்லை நாங்கள் தனித்தனி நபர்களாக குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து தனியாகவே பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னாலும் அது உங்கள் விருப்பம்தான். நேரமின்மை ஆகிற காரணத்துக்காக நீங்கள் தாராளமாக சொம்பில் பிடிச்சு வச்சு அதே எல்லா நபர்களும் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சாஸ்திரத்துக்கு சேர்த்துக்கலாம். குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ரூபாய் நாணயத்தையும் அந்த ருத்ராட்சத்தையும் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுடுங்க. அந்த வில்வ இலையை மட்டும் எடுத்து கால்படாத இடத்துல செடி கொடியில் போட்டுருங்க. அவ்வளவுதான். ஆனால் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு தான் தலையில் தண்ணி எடுத்து ஊற்றணும். குழந்தைங்களுக்கோ இல்லை வயதான முதியவர்களுக்கோ இதை பயன்படுத்த தேவையில்லை. ஏன்னா பொதுவாகவே குழந்தைங்களுக்கு தெய்வ கடாட்சம் இருக்கும். வயசானவங்க அப்படிங்கிறது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் தான். ஆனால் குடும்பத்திற்கு கூடிய குடும்பத் தலைவர், குடும்பத் தலைவி, இந்த 2 பேர் மட்டுமாவது குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த பொருட்களை கலந்து குளிக்கிறது கூடுதல் விசேஷம். குளிக்கிற தண்ணீரில் என்ன வித்தியாசம் வந்துட போகுது, என்ன மாற்றத்தில் வந்துட போகுதுங்கிற ஒரு கேள்வி வரும். எந்த ஒரு விரத நாளாக இருந்தாலும் நம்ம தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா செய்யக்கூடிய வேலை என்ன? குளிக்கிறது தான். அந்த குளிக்கக்கூடிய விஷயத்தில் இருந்தே நீங்கள் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணினீங்கன்னா அது உங்கள் குடும்பத்துக்கு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி காலை நேரத்தை குளிச்சுட்டீங்க, இந்த பதிவை லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா, மாலை உங்கள் வீட்டில் பூஜை நடத்தினாலும் சரி, இல்லை 4 கால பூஜைகளை கலந்துக்கிறதுக்காக கோவிலுக்கு போனாலும் சரி, கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியோ பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ இந்த பொருட்களை தண்ணீரில் கலந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பூஜையை ஆரம்பிக்கலாம். இந்த பொருட்களை கலந்து குளிக்கிறது மட்டும் இல்லாமல் தலையில் தண்ணீர் எடுத்து ஊற்றும் போது கட்டாயம் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டு தான் நீங்கள் தலைக்கே குளிக்கணும். பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். ஆனால் குளிக்கக்கூடிய தண்ணீரில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தில் ஏற்படுத்த போகுது அப்படின்னா, அது மூலயமா பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னா, அது எல்லாத்துக்கும் நீங்கள் மட்டும்தான் அதிபதியாக இருக்க போகிறீங்க. அதை மறந்துடாதீங்க. தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணும்போது அதுக்கப்புறம், அதாவது அந்த விரத தினம் உங்களுக்கு எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக நடக்கும். குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்குள்ள ஒரு சிவ கடாட்சம் ஏற்படும், ஒரு பெரிய உற்சாகம், புத்துணர்ச்சி ஏற்படும். அதுக்கப்புறம் கடவுளை நீங்கள் முழு மனசோட பக்தியோட வணங்குங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.